பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சத்தம் எங்கள் உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்க புறப்பட்டு வரட்டும். உம்முடைய வார்த்தைகளை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த சத்துருவின் அதிகாரத்தையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் சகலத்தையும் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நீர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 21வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 21வது அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற வசனங்களை நான் வாசிக்கிறேன். தோத்திரம். மானிட்டர் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி தெரியவில்லை, அதையும் பதிவு செய்கிறேன். யோவான் 21வது அதிகாரம். தோத்திரம். ஆமா, வித்தியாசமா கேட்குது. கொடன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். 21ஆம் அதிகாரம் நான் படிக்கட்டுமா? 15, 16 வசனங்கள். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு 21 தானே, 21, 15, 16. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரமும் அப்படியே அவர் அவனிடத்தில் கேட்டார் என்று அதற்கு அடுத்த வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை பலமுறை நாம படிச்சிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு பின்மாறி போன சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நான் உங்களை நேசிக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா? அதை நீர் அறிவீர் ஆண்டவரே. 3 தரம் கேட்கும் போது சீமோன் புரிந்து கொள்ளுகிறார். 3 தரம் நாம் அவரை மறுதலித்ததை. தோத்திரம். ஆமா, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ என்னிடத்துல நேசிக்கிறது உண்மைன்னா, என்னிடத்துல அன்பா இருக்கிறது உண்மைன்னா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆமா, என் ஆடுகளை நீ மேய்க்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை பேதுருவின் கையில் ஆண்டவர் கொடுப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கும் தோதரா நம்ம எல்லாருக்கும் உத்தரவாதங்களை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். நம்மை ரட்சித்த கர்த்தர் அவருடைய மகா பெரிய திட்டத்திற்கென்றே நம்மை அபிஷேகித்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருமே அவருக்காக எழும்பணும், பயன்படணும், சாதிக்கணும் அப்படிங்கிறதான் பரலோக தேவனுடைய விருப்பம், திட்டம். ஒரு நாள்ல நாம ரட்சிக்கப்படாதவர்களாய், தேவனை அறியாதவர்களாய் பாளையத்திற்கு புறம்பே ஜீவித்தோம். கர்த்தருடைய அன்பு, வார்த்தை, சத்தியம், உபதேசம், சுவிசேஷம் நம்மை தேடி வந்தது. தேவனுடைய வார்த்தை அவர் பக்கமாக நம்மை ஈர்த்தது. ரட்சிப்பும் தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் உரிமையும் நமக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நம்மைத்தான் பரலோகம் ஆடுகளாக பார்க்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரத்தில், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்று 11ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார். நானே ஆடுகளுக்கு வாசல் என்று 9வது வசனத்தில் சொல்லுகிறார். என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். நம்மை ஆடுகளாக பரலோகம் பார்க்கிறது. சபை ஒரு மந்தை.
அந்த மந்தைக்குள் இருக்கிற ஆடுகள் நாம. குறிப்பா யோவான் 10வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லும் போது, இந்த தொழுவத்தில் இல்லாத வேற அநேக ஆடுகளும் எனக்கு இருக்கிறது, தோத்திரம், அவைகளையும் கொண்டு வர வேண்டும், தோத்திரம், இந்த மந்தைக்குள்ளே அந்த ஆடுகளும் வந்துவிட வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். ரட்சிக்கப்படாத, தேவனை அறியாத, சத்தியத்தை அறியாத, பாவத்தில், சாபத்தில், தரித்திரங்கள்ல, வியாதியில சிக்கிக் கொண்டிருக்கிற எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்றைக்கு உலகத்தில் திரண்டு இருக்கிறார்கள். அவர்களை ரட்சிப்புக்குள் ஆக்க வேண்டிய உத்தரவாதம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நம்மை கொண்டுதான் அந்த ஆடுகளை எல்லாம் சபைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பது பரிசுத்த ஆவியானவரின் துடிப்பு. ஆமா, ஒருவேளை அன்னைக்கு பேதுருவை பார்த்து சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு நம்மை பார்த்தும் தேவன் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒருவேளை நாம நினைக்கலாம், ஆடுகளை மேய்க்கிறது அப்படிங்கிறது தோதுரா ஒரு போதகருடைய பணிதானே, மேய்ப்பருடைய பணிதானே, அவர்கள் தானே அதை செய்ய வேண்டும். ஆம், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. முழு நேர ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்து வந்திருக்கிறவர்கள், போதகராக அழைக்கப்பட்டவர்கள், மேய்ப்பராக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அந்த பணியை செய்ய வேண்டும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஆத்துமாக்களுக்கு செய்யப்படுகிற அந்த ஊழியம், அது சபைக்குள்ள இருக்கிற ஆத்துமாவா இருந்தாலும் சரி, சபைக்கு வெளியில் இருக்கிற ஆத்துமாவா இருந்தாலும் சரி, தோதரா, அவர்களுக்கு செய்யப்படுகிற அந்த ஊழியம் என்பது நம் எல்லார் கரங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவே தன்னுடைய நிருபத்தில் 1 பேதுரு 2:9 சொல்றார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். உங்களை பார்த்தா எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீ தானே வசனத்தை ஆரம்பிச்ச, நீயே சொல்லு, தோத்துறான். இப்ப நாங்க கேட்டோமா அவன்கிட்ட, தோத்துறான். 1 பேதுரு 2:9 கேட்டோமா, நீயே ஆரம்பிச்ச, நீயே முடி, உனக்கு வசனம் முழுசா தெரியுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. அல்லேலூயாவா? சரி, அதுவும் கிடையாதா? காலையில நல்லா இருந்தீங்களே, தோத்துறோம். பொதுவா வாலிபர் மீட்டிங்ல பேசுறதுதான் கஷ்டம், தோத்துறான். ஆனா காலையில வாலிபர் மீட்டிங் நல்லா இருந்துச்சு, தோத்துறான். வயசானவங்க மீட்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தோத்துறான். அவங்க நல்லா ஆமீன் சொல்லுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, உற்சாகமா இருப்பாங்கன்னு ஊரெல்லாம் இதுவரைக்கும் பொய் தான் சொல்லி இருக்கிறனோ, தோத்துறான். பார்க்கலாம் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு. ஆமேனா? அல்லேலூயாவா? உசுர் இருக்கா? அதுல இன்னைக்கு 3வது நாள் மீட்டிங், உசுர் நல்லாவே இருக்கணும், தோத்துறோம். முதல் நாள் மீட்டிங்ல தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். முந்தா நாள் பேசியிருக்காரு, நேத்து பேசியிருக்காரு, இன்னைக்கு பேசியிருக்காரு, அப்படிங்கும் போது ரொம்ப பலனாவுல இருக்கணும். ஆமீன் சொல்லாதவங்கலாம் அடுத்த வாரம் சொல்ல போறீங்களா, தோத்துறான். அதுக்கிடையில வருகை வந்துருச்சுன்னா கதை முடிஞ்சிடும், தோத்துறான். ஆமீன் இப்பவே சொல்லிருங்க. சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்திலே சொல்லிடணும். நான் கண்டுபிடிச்ச ஒரு ரகசியம், கர்த்தர் பேசும்போது கேட்கிறவன் மனுஷனா இருந்தா ஆமீன் சொல்லுவான். அதாவது தேவன் பேசும்போது கேட்கிறவன் மனுஷனா இருந்தா, மனுஷியா இருந்தா ஆமீன் வரும். வரும். மனுஷனா இருந்தாலே வரும்னா, தேவ மனுஷனா இருந்தா, ஆண்டவர் பிள்ளைகளா இருந்தா, அல்லேலூயாவா? அவர் சத்தத்துக்கு டெட் பாடியே ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சான். லாசர்வே வெள்ளவா, வந்துடுறேன், தோத்துறான். டெட் பாடியே அவர் சத்தத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கும் போது உசுர் இருக்குதானே, ஆமீன் சொல்லலாம் தானே. நீங்க முறைச்சு என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணலான்னு மட்டும் நினைக்காதீங்க, தோத்துறான். முறைச்சா எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் பேசுவேன், தோத்துறான். அவ்வளவுதான். நான் உங்களை புதுசுன்னு நினைக்கவே மாட்டேன். நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா. உங்க அப்பா எனக்கு சித்தப்பாவும் இல்லை, என் அப்பா உங்களுக்கு பெரியப்பாவும் இல்லை. ஒரே அப்பா, ஒரே அப்பா. பைபிள் ஸ்லாங்கில சொன்னா சகோதர சகோதரிகள், அது ரொம்ப சுத்த தமிழ், தோத்துறான். என் ஸ்லாங்கில சொன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி.
உங்ககிட்ட பிரசங்கம் பண்றதுக்கு நான் பயப்படணுங்கிற அவசியம். முடிஞ்சா கழுத்த குதவளைய அப்படி நெரிச்சு கூட பேசுவேன். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, வார்த்தையோட வாங்கோ அப்படின்னு. ஆமேனா? புண்ணியங்களை அறிவிக்கிற உத்தரவாதம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற உத்தரவாதம், இயேசுவின் நாமத்தை ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய உத்தரவாதம் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. ஆமேனா? மத்தேயுல 9ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்களை படிச்சா திரளான ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வந்தார்களாம். அவர்களை பார்த்த உடனே அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள் என்று இயேசு கண்டாராம். அவர்கள் மேல் மனதுருகினார். தோதராம். அவர்கள் தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறதை அவர் பார்த்து தம் சீசரிடத்தில் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரிடத்தில் என்ன செய்யுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள். ஆத்தும பாரம் நிறைந்த ஒரு கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஆவியானவருக்குள் இருக்கிற ஆத்தும பாரம் மங்கி போகவில்லை, அது ஒருபோதும் மங்கி போகாது. அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளேயும் இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிறது ஒரிஜினல் ஸ்பிரிட்னா, ஒரிஜினல் பரிசுத்த ஆவினா உண்மையிலேயே நமக்கும் ஆடுகளை குறித்த அக்கறை, ஆத்துமாக்களை குறித்த அக்கறை, தேசத்தை குறித்த பாரம், கிராமங்களை குறித்த பாரம், பட்டணங்களை குறித்த பாரம், மனம் திரும்பாத லட்சங்களை குறித்த பாரம் இருந்து கொண்டே இருக்கும். ஆமென். நமக்கு ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், அதெல்லாம் ஒரு பக்கம். தோத்தரான் அதை தர்றதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. இந்த சம்பவத்துல கூட, யோவான் 21ஆம் சம்பவத்துல கூட பேதுரு கொஞ்சம் சீஷர்களை அழைச்சுக்கிட்டு அழைப்ப மறந்துட்டு, ஆண்டவரை மறந்துட்டு, வார்த்தையை மறந்துட்டு, தன்னை எங்கிருந்து ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரோ அதே கடலுக்கு பின்மாறி போறான். மீன் பிடிக்க போறான். மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த இவனை தான் கர்த்தர் அழைச்சாரு. ஆனா இப்போ அதே இடத்துக்கு அவன் திரும்பி போறான். போ போ, நீ இல்லைன்னா எனக்கு 1000 பேதுரு உன்ன மாதிரி உன் கண்ணுக்கு முன்னாலேயே தோத்தர ஆயிரக்கணக்கான பேதுருக்களை எழுப்ப என்னால முடியும் அப்படின்னு ஆண்டவர் எழுப்பி இருந்திருக்கலாம். எழுப்ப அவரால் முடியும். ஆனா அப்படி அவர் எழுப்பல. அந்த பேதுரு தான் எனக்கு வேணும். தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். நீங்க விலகி போனாலும் அழைப்பு உங்களை விடாது. நீங்க மறந்து போனாலும் அவர் அன்பு உங்களை விடாது. உங்களை எதுக்கு பிடிச்சாரோ, உங்களை எதுக்கு அழைச்சாரோ, நான் காலையிலே சொன்னேன், அதை நிறைவேற்றி முடிப்பார். உங்களை குறிச்ச தேவ திட்டம் ஒரு நாளும் தடைபடாது. பேதுரு எதுக்கு பிடிச்சாரோ அதை நிறைவேற்றி முடிக்காம அவர் விட மாட்டாரு. ஆனாலதான் அவனை விரட்டிட்டு போறாரு. உன் தேவை என்ன? மீன் வேணும் உனக்கு. சரிதான், என்ன மறந்துட்டு, அழைப்ப மறந்துட்டு இங்க வந்து கடல்ல நின்னுகிட்டு இருக்க. மீன் பிடிக்கிறதுக்கு ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டிருக்க. ஏதாவது கிடைச்சிச்சா? கிடைச்சிருக்காத. எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? உண்டாவா? அண்டாவும் இல்ல, குண்டாவும் இல்ல, உண்டாவா? தோத்திரம். என்ன மறந்துட்டு போனீனா, என் வார்த்தையை மறந்துட்டு போனீனா, உன் வாழ்க்கையில நீ என்ன முக்குனாலும் கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்க்காது ராஜா, கிடைக்காது ராஜா, அம்புடாது ராஜா, அகப்படாது ராஜா. ஒரு ஆமென் சொல்லணும் ராஜா. இருக்கீங்களா? பேதுரு நம்ம பார்க்காத கடலா, நம்ம பிடிக்காத மீனா, நமக்கு தெரியாத தந்திரமா சூத்திரமா கிளப்பிடலாம்டா இன்னைக்கு அப்படின்னு தான் கூட கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் அங்க ராத்திரி எல்லாம் பிரயாசப்படுறாரு. ஒன்னும் சிக்கல. ஏசரத்தன் ஜெயம். காலையில் கரையிலே வந்து நின்றார் கர்த்தர். பேதுரு, உனக்கு மீன் வேணும், உனக்கு ஆசீர்வாதம் வேணும், அவ்வளவுதானே? ஆமா, எனக்கு நீ வேணும். உனக்கு ஆசீர்வாதம் வேணும்,
உனக்கு மீன் வேணும், எனக்கு நீ வேணும், உன் மூலம் ஆத்துமாக்கள் வேணும். அதனால 6ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்படியே வலது புறமா வலைய போடு. தோத்திரம். ராத்திரி எல்லாம் பயங்கரமா பிரயாசப்பட்டுட்ட, முக்குன்னு முக்கிட்ட, தோத்திரம். ஒன்னும் நடக்கல, சும்மா ஜஸ்ட் அப்படி வலது புறமா, இந்த பக்கமோ தோத்திரம், அப்படி வலது புறமா போடுன்றார். இருக்கீங்களா? தூரமா போ, சுத்தி வா அப்படிலாம் சொல்லல, வலது புறமா போடு. தோத்திரம். டேஸ் மீனுக்கு மேலதான் நிக்கிற. அல்ல சொல்லுங்க அப்பா, உன் படகு உன் ஆசீர்வாதத்துக்கு மேலதான் நிக்குது. தோத்துறா. ஆனாலும் உன்னால பிடிக்க முடியல பாரு, பிடிக்க முடியாது பாரு, கிடைக்காது பாரு, நடக்காது பாரு. என்ன மறந்துட்டு நீ போற வரைக்கும் அல்லேலூயா ஒண்ணு வாய்க்காது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க அந்த மீன் கூட்டத்துக்கு மேலதாங்க நின்றுட்டு இருக்கான். தோத்துறா. வலது புறம்னா அப்படி வலது பக்கம் வலைய போடுறா. 153 பெரிய மீன்கள். அல்லேலூயாவா. ஏங்க பெரிய மீன்னா கொஞ்சமாவது அந்த கடல்ல அந்த அலைகள்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்திருக்குமா இல்லையா? நீங்க என்ன அந்த அளவுக்கு வீக்கா? ஆமீன் சொல்ல முடிய மாட்டேக்கு. ஒரு பெரிய மீன் அந்த கடல்ல, அது 153 மீன் ஒரு இடத்துல குவிஞ்சிருக்குதுன்னா கொஞ்சமாக சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்குமா இல்லையா? அது கூட தெரியல சார். நீ அழைப்ப மறந்த, வார்த்தைய மறந்த, ஓ சுயத்தை நம்பின, நீயா சாதிக்கலாம் நினைச்ச ஒரு சிம்டம்ஸும் என்ன முறைச்சிங்க. அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா பேசுவேன். அல்ல சொல்லுங்க. அப்போ இருக்கீங்களா? அப்படி வலது புற, ஜஸ்ட் வலது புற வலைய போடுன்னு சொல்றாரு. போடுறா, இழுக்கிறான், முடியல, இழுக்க முடியல, வலை வரமாட்டுக்கு. ஏன்? அவ்வளவு திரளான மீன்கள் அகப்பட்டது. அகப்படும். இந்த பாரு தோத்துறோம். உனக்கு அகப்பட வேண்டியவைகளை நான் உனக்கு அகப்படுத்துவேன். நீ எனக்கு அகப்படணும். ஓ மூலம் ஆத்துமாக்கள் எனக்கு அகப்படணும். அல்லேலூயாவா. எனக்கு அகப்படுத்த வேண்டியவைகளை அகப்படுத்த நீ ஆயத்தம் என்றால், உனக்கு அகப்பட வேண்டியவைகளை அகப்படுத்த நான் ஆயத்தம். யோ, நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் புரியலையா? ஒன்ஸ் மோர் சொல்லியா? தோத்துறான். சொல்றேயா? தோத்துறான். ஆமா. எனக்கு அகப்பட வேண்டியவைகளை அகப்படுத்த நீ ஆயத்தம் என்றால், உனக்கு அகப்பட வேண்டியவைகளை அகப்படுத்த நான் ஆயத்தம். இப்பவும் பேதுரு, உன்னை தேடி இங்க நான் வந்திருக்கிறது உனக்கு மீன்களை அகப்படுத்துறதுக்கு மட்டும் நீ நினைப்ப. இல்ல, ஓ வலையில மீன் அகப்படணும், என் வலையில நீ அகப்படணும். அல்ல சொல்லுங்க அப்பா. இருக்கீங்களா? அதனால டோன்ட் வரி. உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்ன அகப்படணுமோ, எதெல்லாம் அகப்படணுமோ அத்தனையும் உனக்கு அகப்படுத்த நான் ஆயத்தமா இருக்கிறேன். இந்த இரவு நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில இதுவரை அகப்படாத எல்லாவற்றையும் கர்த்தர் அகப்படுத்த போறார். எதெல்லாம் அகப்படணும் அப்படின்னு நீங்க ஆசையோட பிரயாசப்பட்டீங்களோ, நீங்க விரும்பினீங்களோ, ஏங்குனீங்களோ, எதிர்பார்த்தீங்களோ, பிரயாசப்பட்டீங்களோ, எல்லா விஷயத்தையும் கர்த்தர் இந்த இரவு உங்களுக்கு அகப்படுத்துகிறார். நன்மைகள் அகப்படுகிறது, ஆசீர்வாதங்கள் அகப்படுகிறது, வேலை அகப்படுகிறது, திருமண நன்மை அகப்படுகிறது, குழந்தை பாக்கியம் அகப்படுகிறது, பொருளாதார ஆசீர்வாதம் அகப்படுகிறது. சகலத்தையும் கர்த்தர் இந்த இரவு உங்களுக்கு அகப்படுத்துகிறார். ஆண்டவரே ஆமென் சொன்னாங்கன்னா மட்டும் அவங்க வலையில அகப்படட்டும் ஆண்டவரே. இல்லட்டா அது அடுத்த வலைக்கு போயிரட்டும். கர்த்தருக்கு தோத்திரம். நான் உசுர கொடுத்து பிரசவம் பண்ணுவேன்னா இவங்க ஒரு சைஸா உட்கார்ந்துருப்பாங்களாம். வாய்ப்பில்லை ராஜா. அல்லையா சொல்லுங்க. ஆசையோடு நீங்க பிரயாசப்பட்டவைகள் எல்லாம் அகப்படும். இதுவரை அகப்படாதவைகள் எல்லாம் அகப்படும்.
நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி, பிரமிக்கிற மாதிரி, எப்படிரா தோத்தரம் இவ்வளவு திரளான மீன்கள் அப்படின்னு நீங்களே பிரமிக்கிற மாதிரி சகலமும் உங்களுக்கு அகப்படும். ஆனா நீ ஆட்டை மேய்க்கணும். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ நாங்க ஃபுல் டைமா வந்துடணுமா? மேபி இருக்கலாம். அல்ல சொல்லுங்க. அப்பா இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு சிலரை தேவன் முழு நேர ஊழியத்திற்கென்று முன்குறித்திருக்கலாம். அதை தொடர்ந்து உங்க கூட ஏற்கனவே பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்க கேட்டுட்டும் கேட்காத மாதிரியே உட்கார்ந்து இருந்திருக்கலாம். பல முறை அதை உங்களுக்கு ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணியும் நீங்க ஒரு சைஸாவே இருக்கலாம். இந்த மாலை கூட்டம் தோத்துறான் திரும்பவும் உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்துகிற கூட்டமாக இருக்கலாம். நீ வந்துரு, தயவு செஞ்சு வந்துரு அப்படின்னு சொன்ன நாட்கள் போய் மரியாதைக்கு வந்துரு அப்படின்னு சொல்ற மாலை கூட்டமாக இருக்கலாம். என்ன பேச்ச காணோம்? அல்லேலூயாவா? யாரா அவன் எங்க கடந்துரா பிடிச்சாக? மாயவரத்தில் இருந்துதான். அல்ல சொல்லுங்க. அப்பா அதாவது தயவு செஞ்சு வந்துருங்கிறது வேற, தோத்துறா மரியாதைக்கு வந்துருங்கிறது வேற. யோனா போனா, யோனா நினிவேவுக்கு போடான்னு சொன்னா அவர் கிளம்பி எங்க போறாரு? தர்சீசுக்கு போறார். என் வழி தனி வழி. தோத்திரம் அல்லேலூயா. என் ரூட்ல தான் நான் போவேன், நீங்க சொல்ற ரூட்ல எனக்கு வேணாம் அப்படின்ட்டு கிளம்பி போறான். விட்டார் போடான்னு. தோத்துறான். போய் இவனே காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி தோத்துறோம் கப்பல்ல ஏறி போறான். போய் அடித்தட்டுல போய் படுத்துக்கிட்டானா. அப்படின்னா எப்படி இருந்திருக்கு? நல்லா திறந்திருக்கு பயணம், டிராவல். ஏலேலோ ஏலேலோ ஐலசா. தோத்துறான் நல்ல இதமா இருந்திருக்கு. தோத்துறோம் அதனாலதான் அழகா தூக்கம், அயர்ந்த நித்திரையா, டீப் ஸ்லீப். அப்படின்னா ஒரு டேமேஜும் இல்ல, டிராவல் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அப்ப அவன் நினைச்சிருந்திருப்பான், நம்ம சரியா தான் பயணிக்கிறோம், நம்ம சரியான ரூட்ல தான் போறோம், நல்ல தூக்கம் வருது, நல்லா இருக்கு, இதமா இருக்கு, சுகமா இருக்கு, அப்படித்தான் நினைச்சிருப்பான். போடா போ, போடா போ, இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் போ. இப்பவே நான் என் வேலையை காட்டினேன்னா நீ மடால்னு குதிச்சு நீந்திய கரைக்கு வந்துருவ. தோத்துறா நீந்திய கரைக்கு வந்துருவ. இப்ப கொஞ்சம் தூங்கு, நல்லா தூங்கு, நல்லா தூங்கு, நல்ல நடுக்கடல் வர்ற வரைக்கும் தூங்கு. அப்ப ஆட்டுவம் பாரு, ஏசு ரத்தம் ஜெயம். அப்ப அசைப்பம் பாரு, கடல் ஆடும் பாரு, கப்பல் குலுங்கும் பாரு, உன்னை தூக்கி போடுவாங்க பாரு. சிலர் நினைச்சுக்கிறாங்க நம்ம ரூட் ரொம்ப கிளியரு, நமக்கு எதுவுமே நடக்காதனால நம்ம சரியான பாதையில தான் போறோம், நம்ம கரெக்டா தான் பயணிக்கிறோம் நினைக்கிறாங்க. என்னை தவறாக நினைத்துக் கொள்ளாதிருங்கள், ஆபத்து அதிசீக்கிரம். அல்லையா சொல்லுங்க. அப்பா உங்களுக்கான தோத்திரம், அந்த ஆபத்துகள் அதிசீக்கிரம். தோத்திரம் அழைப்ப மறந்துட்டு போறவங்களுக்கு சொல்றேன், அழைப்ப புறக்கணிச்சிட்டு போறவங்களுக்கு சொல்றேன், சுயமா ஓடுறவங்களுக்கு சொல்றேன். இருக்கிறீங்களா? ஆமேனா? ஆனாலும் பாருங்க, அவர் எம்புட்டு நல்லவர், மீனுக்கு சொல்லி வச்சிட்டாரு ஆளை முழுங்கிருன்னு. தோத்துறான். ஆமா, அவனை தண்ணிக்குள்ள போட்டா செத்து போயிருவான், நீ முழுங்கிருன்ட்டாரு. தோத்துறான். இப்ப மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டான். நான் நினைக்கிறேன் 3 நாளைக்கு எங்க இருந்தான்னே அவனுக்கு தெரிஞ்சிருக்காதுங்க, எல்லாம் இருள். அல்ல சொல்லுங்க. அப்புறம் அங்க ஆலோசன் பல்பா போட்டு வச்சிருக்கோம். தோத்துறோம். இல்லட்ட ஃபேனா சுத்தி இருக்கும், இல்லட்ட ஏசி போட்டு இருந்திருப்பாங்களா. இருட்டுக்குள்ள புழுக்கத்துக்குள்ள எங்கடா இருக்கோம் நாம அப்படிங்கறதே தெரியல. ஆமேனா? இவனும் ஃபாஸ்டிங், மீனும் ஃபாஸ்டிங். அது பாருங்க. தோத்துறான். இவனுக்காக வேற எதையும் திங்கவும் முடியாது. தோத்துறான். தின்னு உள்ள அனுப்பவும் முடியாது. அந்த ஜீரண உறுப்புகள் எதுவுமே வேலை செய்யாது. பாவி மனம் திரும்படா, மீன் சொல்லி இருக்கும். தோத்துறான். மனம் திரும்படா, அப்பதான்டா நான் சோறு திங்கலாம். தோத்துறான். சீக்கிரம் டிசிஷன் எடுறா, சீக்கிரம் தீர்மானம் எடுறா, நீ தீர்மானம் எடுத்தா தான் அவர் ஏதாவது தீர்மானம் எடுப்பாரு, அப்பதான் நான் சோறு திங்கலாம். இந்த சேச்சி மனசுலாயோ? அல்லேலூயாவா? இப்பதான் கடுமையான ஜெபம். ஓ ரா பா கா பா ரா கா ரா. யாரு? மீனா இல்ல, யோனா. அல்லேலூயா சொல்லுங்க. யோனா இப்பதான் சில ஆளுகளை அமுக்க வேண்டிய இடத்துல அமுக்குனா தான் ரிப்பா காப்பா ரா காப்பா.
அப்பதான் அந்நியவாசியே வருது, அப்பதான் தோத்திரம் வருது, அப்பதான் ஜெபம் வருது, அப்பதான் உபவாசம் வருது. இல்லன்னா என் வழி நெஞ்ச நிமித்திக்கிட்டு சுத்துறது தோத்திரம். ஆமா, மீனுக்கு கட்டளை இட்டார் பாருங்க, இப்ப ஜெபம் நடக்கு தோத்திரம். மனம் திரும்பிரு. நீ திரும்பினா மீன் முன்னால கக்கும். அல்லையா சொல்லுங்க அப்பா. நீ மனம் திரும்பினா, நீ சரியான டிசிஷன் எடுத்தினா மீன் உன்ன முன்னால கக்கும். இல்லன்னா ஏசு ரத்தம் ஜெயம். அல்லையா சொல்லுங்க. புச்சுக்குன்னு பின்னாடி தள்ளும் தோத்துறேன், ஜோலி முடிஞ்சிடும். ஆமேனா? இப்பவும் நிறைய பேர் மீன் வயிற்றுக்குள்ள ஏதோ மீன் வயிற்றுக்குள்ளதான் இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 4 நாள் கூட்டத்துக்குள்ள எடுக்க வேண்டிய தீர்மானத்தை சரியா எடுத்துருங்க. இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே உங்களை முன்னால கக்கிரும். இல்லையா? நான் சொல்லல சாமி, தோத்துறா. ஆமீன். நீங்க சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது?